வணக்கம். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சிறப்பு விருந்தினர் மகாவிஷ்ணுவின் பேச்சு தமிழ்நாடு முழுக்க சர்ச்சையாகி உள்ளது. மூட நம்பிக்கையை தூண்டும் வகையில் பேசியது மட்டுமின்றி அரசு பள்ளி ஆசிரியரை அவமானப்படுத்தியதும் கண்டனங்களை சந்தித்து வருகிறது. மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை தமிழ்நாடு முழுக்க மக்கள் பலரும் கண்டித்து வருகிறார்கள். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சி என்ற பெயரில் மகாவிஷ்ணு எனும் பேச்சாளரை அழைத்து வந்து பேச வைத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் தான் அவர் மூட நம்பிக்கையை தூண்டும் வகையில் பேசியுள்ளார். அதோடு மட்டுமில்லாமல் அங்கு இருந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவரையும் அவமானப்படுத்தியுள்ளார். இவரை மேடையிலேயே சங்கர் என்ற ஆசிரியர் ஒருவர் மட்டும் எதிர்த்து பேசிய சம்பவமும் கவனம் பெற்றுள்ளது. சங்கர் என்ற இந்த பார்வையற்ற ஆசிரியரை அங்கேயே மகாவிஷ்ணு கிண்டல் செய்யும் வகையில் அவமானப்படுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சிறப்பு விருந்தினரை எதிர்த்து குரல் கொடுத்த ஆசிரியர் சங்கர் தமிழ்நாடு முழுக்க பாராட்டுகளை பெற்று வருகிறார். ஆசிரியர் சங்கருக்கு சால்வை அணிவித்து மேடையில் அமர வைத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய வகையில் பள்ளியில் பேசிய மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மகாவிஷ்ணு தலைமறைவாகிவிட்டதாகவும் ஆஸ்திரேலியாவில் அவர் தங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை, ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, ஓடி ஒளியக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன கருத்தை நான் சொல்லிவிட்டேன் என நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய பேச்சாளர் மகாவிஷ்ணு. மேலும் இன்று மதியம் 1 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்து காவல்துறை மீது உள்ள நம்பிக்கை அடிப்படையில் நேரில் விளக்கம் அளிப்பேன் என கூறியிருந்தார். இந்த நிலையில் சொன்னது போல மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். அப்போது விமான நிலையத்தில் அவரை வீடியோ எடுப்பதற்காக ஏராளமான ஊடகத்தினர் காத்திருந்தனர். அதே நேரத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் சைதாப்பேட்டை போலீசார் விமானத்தில் இருந்து இறங்கிய மகாவிஷ்ணுவை கைது செய்தனர். மேலும் வழக்கமாக பயணிகள் வரும் வழியில் வராமல் வேறு வழியாக மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு போன் செய்து பேசியுள்ளாராம். அதாவது இந்த விவகாரத்தில் உடனே ஆக்ஷன் எடுங்கள், பள்ளியின் தலைமை ஆசிரியரை மாற்றுங்கள், விசாரணை குழு அமையுங்கள் என்று ஸ்டாலின் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் கைமீறி போனதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரும்பவில்லை. முதலமைச்சரின் அதிரடி உத்தரவால் மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது.